எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமே. என்னென்ன நிறையா நம்ம இப்போ ரீசெண்ட் டேஸ் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, மன அழுத்தமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, கவலையாக இருக்குது, பரவல் அதிகரிச்சுட்டு இருக்கு, வயது வித்தியாசம் இல்லாமல் வருது இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி பார்ப்போம். நிறைய ரெண்டு காரணங்கள் மன அழுத்தத்துக்கு பார்ப்போமே. ஒன்று இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இன்னர் ஃபேக்டர்ஸ், இன்னொன்று அவுட்டர் ஃபேக்டர். ஓகே, இப்போ இன்னர் ஃபேக்டர்னா என்னென்னா மூளையில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஸோ மூளையில் எல்லாருக்குமே ஒரு செரோட்டோனின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் சுரக்கும். அந்த செரோட்டோனின் லெவல் குறைகிற பொழுது மன அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதான் இன்டர்னல் ஃபேக்டர். இப்போ எல்லா மன அழுத்தம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் காமனாக இருக்கும், செரோட்டோனின் லெவல். அதுதான். செகண்ட் என்ன வருதுன்னா அவுட்டர் ஃபேக்டர்ஸ், வெளியில் சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ், சுற்றுப்புறத்தில் நடக்கிற சம்பவங்கள், நடந்த சம்பவங்கள், ஏதோ ஒன்று அவங்கள கவலையை தூண்டுற மாதிரி, ஒரு இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, வருத்தம், நிராசை, ஏதோ ஒன்று இருக்கலாம். அது பர்சனல் லைஃபாக இருக்கலாம், ப்ரொஃபஷனல் லைஃப், ஏதோ தொழில் இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், இல்லை ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம், படித்த தோல்வி, ஏதோ ஒன்று. இந்த நெகட்டிவான அனுபவங்கள் அவுட்டர் ஃபேக்டர்ல இருந்து சேருகிற பொழுது ஏற்கனவே அந்த இன்னர் ஃபேக்டர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, மூளையில் இருக்கிற கெமிக்கல்ஸும் ப்ராப்ளமாக இருக்க, இதுவும் சேருகிற பொழுது இரண்டும் சேர்ந்து மன அழுத்த நோயாக, இல்னஸாக வெளிப்படுகிறது. இப்ப ஒருத்தருக்கு வெறும் இஷ்யூஸ் மட்டும் இருக்குன்னு வைங்களேன், ஒரு சம்பவம் மட்டும்னா ஒரு இஷ்யூஸ், அது இந்த கெமிக்கல் ஃபேக்டர்ஸும் சேரும் பொழுது இல்னஸா மாறுது, நோயாக மாறுகிறது. ரைட். இப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்றோம்? நம்ம எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்ணா, எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்? இந்த ரியாக்ட் பண்ற விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, மனிதருக்கு மனிதர் வேறுபடுகிறது. இந்த டிப்ரெஷனை வெளிப்படுத்துற விதம், ஃபேஸ் பண்ற விதம், அந்த ஹேண்டில் பண்ற விதம் நிச்சயமா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ ஒருத்தர் 5 கோடி ரூபாய் இழப்பாயிடுது. ஐயோ 5 கோடி ரூபாய் இழப்பாயிடுச்சு. ஒரு செகண்ட், ஒரு நாள், 2 நாள், அப்புறம் ரைட், என்ன செய்ய, ஃபேஸ் பண்ணுவோம், சமாளிப்போம், என்ன பண்ணலாம். ஸோ ஏன் இப்படி நம்ம இழந்திருக்கிறோம், சரி திரும்ப வராம இருக்குன்னு இந்த இருக்கிறத சொல்யூஷனை தேடி போகிறார் ஒரு மனிதன். நம்பர் ஏன்னு வச்சுக்குவோமே, இவர் என்ன பண்றாரு, ஒரு சொல்யூஷனை தேடி போகிற பொழுது அவரால் அந்த டிப்ரெஷனை மீண்டு வர முடிகிறது, ஹேண்டில் பண்ண முடிகிறது. இப்ப நம்பர் பின்னு ஒருத்தர் இருக்காரு வைங்களேன், அவர் என்ன ஆகிறாருன்னா ஃபீல் பண்றதோட இருக்கிறார் ஒழிய சொல்யூஷனை தேடாம இருக்காரு வைங்களேன். நம்ம நிறைய செய்திகள்லாம் பார்த்துருவோம். ஜஸ்ட் 2 lakhs rupees கடனா இருக்கும், இல்லை ஒரு 5 lakhs rupees கடனா இருக்கும். அந்த கடனை கொடுக்க முடியல, அவமானம் தாங்கல, என்னை கேட்டாங்க, என்னால கொடுக்க முடியல, இனிமே இந்த உலகத்துல வாழவே முடியலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். பாத்தீங்களா, அவங்க யார் என்று பார்த்தால், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை தேடுறவங்க. இவங்க சொல்யூஷனை தேடாம டெசிஷன் எடுத்துக்கிறாங்க, தனக்குள்ளே டெசிஷன் எடுத்துக்கிறாங்க. எஸ், எனக்கு அவ்வளவுதான், என்னால முடியாது, நான் இருக்கக்கூடாது, இருந்து பிரயோஜனம் இல்லை, எனக்கு அவமானம் தாங்க முடியாது, என் குடும்பத்துக்கு பிரச்சனை. ஸோ செல்ஃப் டெசிஷனாக எடுக்கிறவங்க சூசைடை நோக்கி போயிடறாங்க, மன அழுத்தத்தின் உச்சமாக போகிறார்கள். இது எதை, இந்த மாதிரியான விஷயத்தை எது தீர்மானிக்கிறது? ஒரு மனிதன் சொல்யூஷனை நோக்கி போறதுக்கு எது தீர்மானிக்கிறது? டெசிஷன் எடுத்து அப்படியே போய் சூசைட் பண்ணவோ அல்லது தீவிர மன அழுத்தத்துக்கு போறதுக்கு எது தீர்மானிக்கிறது என்று பார்த்தால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆட்டிடியூட் தீர்மானிக்கிறது. எஸ், சுவாபங்கள் தீர்மானிக்கிறது, பிஹேவியர்ஸ், பர்சனாலிட்டிஸ், குணாதிசயங்கள் தீர்மானிக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு பெரிய ஒரு மன அழுத்தம் வந்துச்சு, சிவியரான மன அழுத்தத்துக்கான சம்பவம் எனக்கு நடந்திருக்கு. பட் அதை நான் எப்படி, என்னுடைய அடிப்படையான சுபாவம் பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில், நம்பர் 1 எனக்கு பாசிட்டிவா இருக்குது ஒண்ணு, 2வது எனக்கு அந்த ஏத்துக்கிற பக்குவம் இருக்கிற பட்சத்தில், 3வது அதை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய பக்குவம் இருக்கிற பட்சத்தில், அந்த ஆட்டிடியூட் இருக்கிற பட்சத்தில், 4வது எனக்குள்ள காரணத்தை தேடுகிறது. எஸ், வாட் இஸ் த ரீசன், எதனால இப்படி வந்திருக்கு அப்படின்னு தேடி அதை மாற்ற நான் முயற்சி எடுக்க தயாராகி விடுகிறேன் என்கிற அந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பார்த்தீங்களா, அது எத்த பெரிய டிப்ரெஷனாக இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது. இந்த ஆட்டிடியூட் இல்லாம நெகட்டிவ் ஆட்டிடியூடா இருக்கான் பார்த்தீங்களா, டெசிஷனை டக்குன்னு எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கே போகாம, அனலைஸ் பண்ணாம, ஒரு சொல்யூஷன்ஸ்க்கு வர்றதுக்கு முயற்சி எடுக்காம இருக்கிற நெகட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், எதிர்மறையான ஆட்டிடியூட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் தப்பான ஒரு முடிவுக்கும், ஒரு தற்கொலைக்கோ அது வேற ஏதாவது ஒரு முடிவுக்கோ போகிற மாதிரி சூழல் வருது. ரைட்டா? என் அன்பு மக்களே, உலகத்தில் நாம் பிறந்து விட்டோம். நிச்சயமாக எல்லாருக்கும் எல்லா காலகட்டத்திலும் எல்லா விதமான சந்தோஷங்களும் ஒரே மாதிரி கிடைச்சு விடாது. ஒரு காலகட்டங்களில் திடீர்னு ஒரு இழப்புகள் சந்திக்கலாம், ஒரு நெருக்கடிகளை சந்திக்கலாம்,
ஒரு கிரைசிஸ் மொமெண்ட்டை சந்திக்கலாம். டிப்ரெஷனுக்கான அனைத்து விதமான சூழல்களையும் ஏதோ ஒன்று ரெண்டை நம்ம சந்திக்கத்தான் செய்ய வேண்டியிருக்கும். நாம அந்த சூழலில் எப்படி ரியாக்ட் பண்றோம் என்பதுதான் நம்மளை வாழ போகிறோமா வீழ போகிறோமா என்பதை தீர்மானிக்கிறது. அதனாடி நம்பர் 1 மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டர்ஸை கரெக்ட் பண்றதுக்கு மருத்துவ வசதிகள் தேவைப்படுற ஸ்டேஜ்ல இருந்தா போய் மருத்துவரை நாடுங்க. நிச்சயமா இன்னைக்கு நல்ல நவீன மருந்துகள் இருக்கு. கிளியர் பண்ற அளவுக்கு சிறப்பான சைடு எஃபெக்ட்ஸ் குறைந்த மருந்துகள் நிறைய வந்துருச்சு. 1. 2வது இஷ்யூஸை அனலைஸ் பண்ணுங்க. டிசீஸா போறதுக்கு முன்னாடியே முற்றுறதுக்கு முன்னாடியே அதை பாசிட்டிவ் ஆட்டிடியூட வெளியில வர்றதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்துங்க. எத்தகைய டிப்ரெஷன்ல இருந்து உங்களால் ஃபேஸ் பண்ணி வர முடியும் என்கிற நம்பிக்கையோடு ஃபேஸ் பண்ண தயாருங்க. எங்க நாளைக்கு என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு சம்பவம், இதற்கு ஃபேஸ் பண்ண நம்ம தயார்வோம். எதுவானாலும் ஃபேஸ் பண்ணுகிறேன் என்கிறதுக்கு பக்குவத்துக்கு வந்தால் டிப்ரெஷன் கூட டிப்ரெஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.